Hello everyone, welcome to Mr. Gtech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம My11 Circle ஆப்பில் வந்துட்டு ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரைவேட் கான்டெஸ்ட்டுங்கிறது என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைவேட் கான்டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் வர வின்னிங்ஸ் அமௌண்ட்டை நீங்களே பிரிச்சுக்கிற மாதிரியானது தான் ப்ரைவேட் கான்டெஸ்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயே கான்டெஸ்ட் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ இவ்வளோ கட்டினா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த ரூல்ஸை நீங்களே செட் பண்ணி நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஜாயின் பண்ணி விளையாண்டு அமௌண்ட் எடுத்துக்கிறது தான் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டு. இது ஒரு மேட்ச்சில் வந்து எப்படி இந்த மாதிரி கான்டெஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி சென்னை மேட்ச் இன்றைக்கி இருக்குது. அதில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கிளிக் பண்ணிங்கன்னா கேம் பேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் கான்டெஸ்ட்டில் இருப்பீங்க. அதில் மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். மை கான்டெஸ்ட், எக்ஸ்போர்ட் டீம்ஸு, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரியேட் கான்டெஸ்ட்னு இருக்கும். அதுதான் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டு. உள்ளே போனீங்கன்னா கான்டெஸ்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் நேம் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கான்டெஸ்ட்டுக்கு எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை அடிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபா வைக்கிறேன். ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து அந்த கான்டெஸ்ட்டில் சேரலாம் அப்படிங்கிற ரூல்ஸ். நான் 10 பேரை கொடுத்துக்கிறேன். 10 ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். வின்னர்ஸ் எத்தனை பேர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ வின்னர்ஸ் வந்துட்டு ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அது ரெட் கலரில் ஹைலைட் ஆகும். ஸோ இத்தனை வின்னர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இதுவே சொல்லும். ஸோ அதை மட்டும் எடிட் பண்ணிட்டு கீழே வந்துடுங்க. ப்ரைஸ் பூலை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்க்குறீங்க, என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டா டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ஆயிரும். 100 ருபீஸில் 80 ருபீஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10 ரூபா வந்துட்டு உங்களுக்கு தனியாக கமிஷனாக வந்துடும். ஏன்னா கான்டெஸ்ட் நீங்கள் நடத்துறதுனால உங்களுக்கு 10 ரூபா வந்துடும். பேலன்ஸ் 10 ரூபா வந்து இந்த My11 Circle கம்பெனிக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கான்டெஸ்ட் வரும். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் கான்டெஸ்ட் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா கான்டெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த லிங்க் வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க. மேட்ச் முடிஞ்சோன்னே யார் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அந்த வயசு வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வேளை இந்த மாதிரி கான்டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னா எப்படி சேர்றதுன்னு பார்த்துடலாமா. கீழே பார்த்தீங்கன்னா இதே பேஜில் ஜாயின் அ கான்டெஸ்ட்னு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்டெஸ்ட் கோடு கேட்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு இன்வைட் கோடு அனுப்பியிருப்பார், அவர் க்ரியேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த கோடை இங்கே அடிச்சுட்டு சர்ச் கான்டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கான்டெஸ்ட் லிஸ்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி விளையாண்டுக்கலாம். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.